மக்களோட நாயகன், ஜனநாயகன். அவர் வந்து வெறும் டைட்டில் மட்டும் அவர் ஜனநாயகன் கிடையாது, மக்களோட தமிழ் மக்களோட இதயத்திலேயும் அவர் நாயகனா இருக்காரு, ஜனங்களின் நாயகனா இருக்கிறதுனால அந்த ஜனகனின் நாயகனை நீங்கள் மிரட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு சின்னதா ஒரு பாட்டு ஒண்ணு. நாயக 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 ஜனநாயக நாயக நாயக, பைரசி கண்டு பயப்பட மாட்டார், பதவிக்கு தானே ஓட மாட்டார், பைரசிய கண்டு பயப்பட மாட்டார், பதவிக்காக தலைவணங்கி நிக்க மாட்டார் மாட்டார். மாற்றம் வருகுது மாற்றம் வருகுது, 26 தேர்தல்ல தான் விஜயால மாற்றம் வருகுது மாற்றம் வருகுது மாற்றம் வருகுது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆனந்த் சிவனில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஜனநாயகன் ஆன்லைன்ல படம் லீக் ஆயிருக்கு. யார் காரணம், என்ன காரணம்? என்னன்னா, இதுக்கு இப்ப பலதரப்பட்ட பதிவுகள் இருக்கு. என்னவா இருக்குன்னா, ஆளுங்கட்சி பண்ணுது, டெல்லியில இருக்கிற கட்சி பண்ணுதுன்னு. பட் எனக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சினிமா கம்பெனி வச்சு நடத்துறதுனால ஒரு சினிமாவை அதை ஸ்டாப் பண்ணி அந்த படத்தை வந்து பைரசியில விடணும்னு ஒரு எத்திக்ஸை தாண்டி அவர் பண்ணுவாரா, அவங்க டீம் பண்ணுவான்னு என்னால் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த படத்தை வந்து பைரசியில இப்ப விடணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல தியேட்டர்ல விட்டுருப்பாங்க. ஒருவேளை படம் சூப்பரா இருக்குன்னு வச்சுங்களேன், பைரசியில பார்த்தாலும் மக்களுக்கு அந்த படம் ஒரு பெரிய அதிர்வு தந்தா அது அரசியல் மாற்றத்துக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்ல. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த வேலையை பண்ணியிருக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த வேலையை பண்ணியிருக்காது. இத கூட இருந்த யாரோ, அதாவது அதுக்கு எப்பவுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க டீம். ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு இருக்கு, பாம்பேக்கு போயிட்டு இருக்கு, மும்பைக்கு தூக்கி போறானுங்க. அப்ப போக வர இடங்கள்ல யாராவது அந்த தப்பை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா அரசியல் இதுல பண்ண மாட்டாங்க, ஏன்னா இப்ப பண்ண மாட்டாங்க, பண்ணா அது ஆபத்து தெரியும் அவங்களுக்கு. ஓகே, ஏன்னா நேற்று இரவு படத்தோட 5 நிமிட காட்சிகள் வந்து வெளியாகுது. அதை தொடர்ந்து படம் முழுவதும் வெளியாயிருக்கு. இது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம்? இல்ல, ப்ரொடியூசர் நஷ்டங்கிறதுல திரு விஜய் அவர்கள் அவருக்கு அடுத்த ஒரு படம் கூட பண்ணி கொடுத்துடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நேரத்தில் ஒரு படம் வெளியவே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு படம் தேர்தலுக்கு வருதுன்னா இதுக்கு யாருக்கு பலம்? இப்ப வந்திருக்கிற அந்த படம் யாருக்கு பலம்? திரு விஜய் அவர்களுக்கு பலமா, அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யாருக்கு பலம்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இது திரு விஜய்க்கு தான் பலம். ஏன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல ரசிகர்கள் பார்த்து அந்த உற்சாகம் வந்து அதிகமாகும், தலைவரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிற வெறி அதிகமாகும். அப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஆளுங்கட்சி 2 ஆளுங்கட்சியும் பண்ணுமானா பண்ணாது. தயாரிப்பாளருக்கு லாஸ் வந்தது உண்மை, நிச்சயமா வரும். ஆனால் இந்த படம் பைரசியில பாக்குறத விட திரு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுங்க இந்த தேர்தல் முடிச்ச உடனே அந்த தேர்தலில் ஒரு நல்ல பதிவை திரு விஜய் அவர்கள் பண்ணிட்டாருன்னா, உலகம் சுற்றும் வாலிபன்ல ஒரு ஓப்பனிங் வந்தது தெரியுமா? அது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால இல்லாத ஓப்பனிங்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்க இந்த படம் தியேட்டர்ல வரும்போது வரும். பைரசி போனா கூட, பைரசியில வந்தா கூட போய் ரசி, பைரசியில வந்தாலும் தியேட்டர்ல போய் ரசிங்கிறது தான் ரசிகர்களுடைய மனோநிலை. அதனால நம்ம அதெல்லாம் பயப்பட வேணாம். அவருடைய ஃபேன்ஸுங்க சும்மாவே வந்து 4 வாட்டி பார்த்துட்டு போவாங்க, பைரசியில பார்த்தாலும் இதுல வந்து ரசிப்பாங்க. ஆனா படம் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு, ஒரு டிமாண்ட் அது இருக்கும்னு நம்புறேன். சார், 2 கட்சிகளுமே வெளியிடல அப்படின்றீங்கன்னா இந்த படம் வெளியானது எந்த இடத்துல யார் காரணமா இருக்கும்? அதாம்மா, இப்போ ஒரு பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் நம்பிக்கையான ஆளுகிட்ட கொடுப்பாங்க. அந்த பர்சன் தான் எடுத்துக்கிட்டு மும்பை போவாரு, டெல்லி போவாரு. அவர் ஒருத்தர் இல்ல, அதுல ஒரு 5-6 பேர் போவாங்க, ஒரு டீமா போவாங்க. அப்படி கூட போற ஆளுங்க மேபி எங்கேயா வேலை போயிருக்கலாம், ஏன்னா பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி சின்ன ஆளுங்களுக்கு அது பெரிய அமௌண்டா தெரிஞ்சிருக்கலாம். சரி, பைரசி தானே, எப்படி இருந்தாலும் படம் தேட்டருக்கு வந்து ஓட போகுதுன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கலாம்.
அப்படியாக தான் இது நடக்குமே தவிர சார் நான் என்ன கேட்கறேன்னா பிரதர், இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா தியேட்டர்லயே பண்ணிருக்கலாமா, ஏன் பண்ணல? சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சதுன்னா அப்பவே பண்ணிருக்கலாமா, ஏன் பண்ணல? ஏன்னா பண்ணா அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி அதிர்வை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சதை மீறி அவங்க எப்படி பண்ணுவாங்க? ரெண்டாவது, டிஎம்கே பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா டிஎம்கே ஒரு சினிமா தொழில் பண்றவங்க, சினிமாவை பத்தின வழி தெரியும், அவர் தயாரிப்பாளர். அதனால அந்த துரோகத்தை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கே அந்த நிலைமை வரலாம் இல்லையா? அதனால எனக்கு டிஎம்கே மேலையும் பிஜேபி மேலையும் சுத்தமா இல்ல. கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் துரோகம் பண்ணிடுவோம். அந்த குள்ளநரி யார், குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது திரு விஜய் அவர்களுடைய தயாரிப்பாளர்களுடைய வேலையா இருந்தாதான் இது வெளியே வரும். பட் என்னவா இருந்தாலுங்க இந்த படம் தியேட்டர்ல வந்து ஓடுது. சார் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க சார். கிட்டத்தட்ட இப்பயே படம் குடும்பங்கள் பார்த்துட்டாங்க. நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன தெரியுங்களா? குதூகலம், என்ஜாய். அந்த என்ஜாய்மெண்ட் வீட்டுல 4 பேர் உட்காந்து பாக்குறதெல்லாம் வரவே வராது. அதுதான் விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், திரு ரஜினிகாந்த் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற பலம் என்ன தெரியுமா? ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கூட்டமா அந்த தியேட்டர்ல அந்த கேலப் இருக்குல்ல, அந்த கேலப்ப மக்கள் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க பப்புக்கு போறீங்க, ஃப்ரைடே நைட்டு பப்புக்கு போறீங்க, ஒரு 20 பேர் டான்ஸ் ஆடுவீங்க. ஆனா இது அப்படி இல்ல. ஒரு 100 பேர் டான்ஸ் ஆடுறதும் கத்துறதும் எனக்கு பிடிச்ச என் ஹீரோவை புகழ்றதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் விட மாட்டாங்க. அதனால இது தியேட்டர்ல வந்தாலும் ஓடும். அது ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. பட் இப்போ வந்து விஜய்க்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மன வேதனையை கொடுத்துருக்கலாம் சார். ஏன்னா எப்படா இவ்வளவு கஷ்டப்பட்டு வினோத் அவர்களும் அவரோட ஸ்டோரியில போடுறாரு, தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, இது எங்களோட கனவு, ஒவ்வொரு காட்சியும் எங்களோட கனவு அப்படின்றாரு. அந்த இயக்குனரோட மனநிலை, அந்த கதாநாயகனோட மனநிலை, அந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸோட மனநிலை இப்ப என்ன நிலையில? அதாவது நீங்க வினோத்துக்கு அந்த வழி இருக்கும். ஏன்னா வினோத்ன்றவர் ஒரு இயக்குனர், அப்படியே ஒரு தாய் மாதிரி பாத்துக்குவாரு. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு வந்து இது மாதிரி பல நெருக்கடி வந்துகிட்டே இருக்குல்ல. இது ஒண்ணும் புது நெருக்கடி இல்லை. கிட்டத்தட்ட அரசியல்ல வந்ததுல இருந்து அவருக்கு பல தரப்பட்ட நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால அவருக்கு பழகி இருக்கும். இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க கிரிக்கெட் பிளேயர் MS தோனி இருக்காருல்ல, அவர் நீங்க கிரவுண்ட்ல நடந்து வரும்போது பாருங்க, எந்த பதட்டமும் இருக்காது. மொத்தம் 50,000 பேரோ 1,00,000 பேரோ கத்துவாங்க தலைன்னு. ஆனா அவர் தலை எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம வருவார். அது என்ன தெரியுமா? உள்ள வந்து அந்த வில் பவர், அதே மாதிரியான ஒரு வில் பவர் குணம் வந்து திரு விஜய்க்கும் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் அவர் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டார். ரியாக்ட் பண்ண அவர் தலை, நீ என்னதான் பண்ணுவா? எம்ஜிஆருக்கு கொடுக்காத டார்ச்சரா? உலகம் சுற்று வாலிபன்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்டது, இங்க வந்து அப்பெல்லாம் பிரிண்ட், இங்க லேப்ல பிரிண்ட் போடக்கூடாதுன்னு லாக் பண்ணிட்டாங்க. இப்ப என்னறாங்க, பிரிண்ட ஒவ்வொரு 18 ரீல்னா 9 2 ரீல் இருக்கும், 9 பெரிய ரீல் இருக்கும். அந்த 9 2 ரீல 9 கார்ல மாத்தி எடுத்துட்டு போறாங்க. புரியுதா? கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரியே நடந்திருக்கு. அந்த படத்தோட ஃபைனல் ஒர்க், எடிட்டிங் எங்க நடக்குதுன்னு தெரியாது, யாருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் மீறிதான் உலகம் சுற்றும் வாலிபன் வந்து அத்தனை பேரையும் அலற வச்சுது அந்த படம். அதே மாதிரியாக ஜனநாயகன் படமும் இந்த ஜனங்களின் வெற்றியை கண்டு, நான் திருப்பி சொல்றேன், இந்த தேர்தல்ல ஒரு பெரிய அதிர்வை உருவாக்குவார்னு அந்த கூட்டம் வரதை பார்த்து நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு அதிர்வை உருவாக்கிட்டார்னா அதுக்கப்புறம் தியேட்டர்ல இந்த படத்தோட கொண்டாட்டம் இருக்கு பாத்தீங்களா? இது வரைக்கும் விஜய் படத்துக்கு இல்லாத ஒரு கொண்டாட்டம் இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சி, எனக்கு தியேட்டர்ல பாக்குறது அதை விரும்புவாங்க. அதனால விஜய் அதெல்லாம் தெரியும். அதனால விஜய் எப்பவுமே அந்த வழக்கம் போல அந்த கூல், எப்பவுமே தலைவன் என்பதற்கான பெரிய தகுதி என்ன தெரியுங்களா? நோ ரியாக்ஷன், ஒன்லி ஆக்ஷன். அந்த மனோபக்குவத்துக்கு திரு விஜய் வந்ததுனால அவர் எதுவா இருந்தாலும் போட்டு பார்ப்பாரு. மக்கள் அதனாலேயே அவரை ஓட்டு போட்டு சிஎம்மா பார்ப்பாங்க. விரைவில் அது இப்ப நடக்கலாம், விரைவில் நடக்கலாம். ஆனா இந்த முறை ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், வழக்கமா நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் பல பேரை குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்திலும். ஆனா இன்னும் சிலர் தயங்கிட்டு இருக்காங்களோ? விஜய்க்காக குரல் கொடுக்க தயங்கக்கூடிய நடிகர்களையும் தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் பார்க்க முடியும். நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. யார் தயங்குறாங்கன்னு நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா தொழில் போட்டி, அந்த தொழில் போட்டியில இருக்கும்போது பெருந்தன்மையா சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி மனிதர்களிடத்தில். மிச்சப்படி பாத்தீங்கன்னா விஜய்க்கு குரல் கொடுக்க எப்பவுமே நடிகர் சங்கமாகட்டும், இயக்குநர்களாகட்டும்,
நான் தொடர்ந்து 3 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன்ல திரு விஜய் வரணும்னு. அது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல கூட்டம் வச்சிருக்காரு, அது சினிமாலயும் நல்ல கூட்டம் வச்சிருக்காரு. இதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? கண்டிக்கலாம், தண்டிக்கலாம், ஒரு ட்வீட் போடலாம், ஒரு பேட்டி கொடுக்கலாம். நிஜம் என்ன வெளியே வந்துருச்சு, பைரசியில வந்துருச்சு. இனி பைரசியில வந்தாலும் நான் தியேட்டர்ல கல்லா கட்டுவேன்டான்னு சொல்றதுதான் ஜில்லாவுக்கு பெருமை. ஜில்லாவோட நடிகருக்கு எது பெருமைன்னா, பைரசியில வந்தா கூட என் படம் கல்லா கட்டணும்னு சொல்லி கல்லா கட்ட வைக்கிறது தான் ஜில்லா நாயகனோட பெருமை. அதை பண்ணுவார். எலெக்ஷனுக்கு அப்புறம் அது நடக்கும் பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்பதான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கலெக்ஷன் வரும்போது நிறைய விஷயங்கள் பேசணும் சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் எவ்ரிவன். சார்.